அக்ரவேட் அப்படின்னா ஒன்றை மேலும் மோசமானதாக்கு. இந்த வேட்டுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்ரவேட், விஏடி, வேட்டுனா வேட்டு, ஒரு பாம். ஸோ பாம் ஒரு இடத்துல போட்டால் என்ன ஆகும், அந்த இடமே வந்து ரொம்ப மோசமானதாக்கும். இந்த வேர்டை நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஆல்ரெடி சண்டை வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி சண்டையில் இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் வந்து ஏதாவது ஒன்று புதுசாக ஒன்று சொல்லி அந்த சண்டையை வந்து பெருசாக்கணுங்க இல்லையா. எரிகிற தீயில் வந்து எண்ணெயை ஊற்றுவாங்க அப்படின்வாங்களே, அந்த மாதிரி வந்து அந்த சுச்சுவேஷனை ரொம்ப பெருசாக்குறது பேர் தான் அக்ரவேட்டட். அவன் வந்து அந்த சுச்சுவேஷனை வந்து அக்ரவேட் பண்ணிட்டான் அப்படின்னா அந்த சுச்சுவேஷனை வந்து ரொம்ப மோசமானதாக்கிட்டான் அப்படின்னு அர்த்தம். ஸோ அக்ரவேட் அப்படின்னா ஒன்றை மேலும் மோசமானதாக்கு. அதான் இந்த ஒரு வார்த்தைக்கு வந்து என்ன அர்த்தம்னா, எரியில் தீயில் வந்து எண்ணெயை ஊற்றிட்டான் அப்படின்வாங்களே, ஸோ அந்த வேர்டு தான் இது அக்ரவேட். லேக் ஆஃப் ரெயின் அக்ரவேட்டட் த ஆல்ரெடி சீரியஸ் லேக் ஆஃப் ஃபுட்டு. ஸோ ஆல்ரெடி இந்த பஞ்சத்தில் இருக்கவங்க வந்து ஆல்ரெடி அவங்க பஞ்சத்தில் தான் இருக்காங்க. மேலும் வந்து மழை பெய்யலைன்னா என்னன்னா அவங்களுடைய சுச்சுவேஷன் வந்து ரொம்ப மோசமானதாக்கும். ஸோ அதை தான் எதை சொல்லியிருக்கோம். த லேக் ஆஃப் ரெயின் அக்ரவேட்டட் த ஆல்ரெடி சீரியஸ் லேக் ஆஃப் ஃபுட். ஹிஸ் பேட் டெம்பர் வாஸ் அக்ரவேட்டட் பை ஹிஸ் அட்டாக். சிலருக்கு வந்து தலைவலி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப வேறு ஏதாச்சும் கோவப்படுவார். அது வந்து தலைவலி வந்து ரொம்ப அதிகமாக்கும். அக்ரவேட்டட். ஸோ இந்த வெயிட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அது வந்து ஒரு சுச்சுவேஷனை வந்து ரொம்ப மோசமானதாக்குறது. அக்ரவேட்டட்.